குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் மார்க்கெட் இன்னையோட லாஸ்ட்டு. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 105 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் ஒரு 490 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஏன் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, காலையில் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. பத்தாவதுக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. பாருங்கள், டவ் 30 வந்து 276 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஸ்எம்பி வந்து 42 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கம்போசிட் 188 பாயிண்ட்டு. இதனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏற்றம் இன்றைக்கி அது கண்கூடாவே தெரிஞ்சுது நமக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமான காரணம் வந்து இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து காலையிலலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் பார்க்கும்போது 94 இருந்தால் அதனால் மார்க்கெட் சல்லுன்னு ஒரு ஏற்றம் வந்தது. அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கிடச்சிது. காலையிலேயே கேப் அப் கிடச்ச உடனே மார்க்கெட்டில் சடார்னு மேலே போய்கிட்டே இருந்தது. நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, அந்த 9லேருந்து அந்த 11 மணி வரையும் எப்போவுமே புல்லிஷ் மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி நல்ல மொமெண்டம். இன்றைக்கி கால் சைடில் இருந்தவங்களையும் மார்க்கெட் பழி வாங்கியிருக்கோம், புட் சைடில் இருந்தவங்களையும் மார்க்கெட் பழி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி குளோபல் இம்பேக்ட்டு, அதனால் மார்க்கெட் ஒரு கேப் அப்பு, ஒரு ரேலி. ஏன்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் ஹவர்ஸில் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவு, அதனால் க்ரூட் ஆயிலும் லோ ப்ரைஸு, அதனால் நம்ம மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் இருந்தது. ஆனால் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் ஒரு கேப் அப் வந்ததே கண்டி. அதுக்கப்புறம் 10 மணிலேருந்து இந்த கேண்டில் பாருங்களேன், 10லேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மணி வரையும் ஒரே சைடுவே தான். பாதி பேரை கால் சைட்லேயும் எஸ்எல் அண்ட் ஆகிட்ருக்கோம், புட் சைட்லேயும் அந்த எஸ்எல் ஹண்டிங் நடந்திருக்கும். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஹண்டிங் ப்ராசஸ் நடந்த மாதிரியே இருந்தது மார்க்கெட்டில். திடீர்னு ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு சடான் கீழே வந்தான். இது எத்தனை பேர் எஸ்எல்ல ட்ரிகர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குமோ தெரில. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் சடார்னு மேலே போச்சு. இதில் எத்தனை பேரை வந்து இன்றைக்கி இத்தனைக்கும் இந்த புட் சைடில் கால் சைடில் ரெசிஸ்டன்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கு. 24,074 நான் போட்டது அப்படியே இருக்குது. அதை தொட்டுட்டு தான் இறங்கியிருக்கு லைட்டாக. பட் இந்த 10 மணிலேருந்து இந்த 2 மணிக்குள்ளே எத்தனை பேரை சாவச்சிருக்கும் தெரியுங்களா? எஸ்எல்ல கண்டிப்பாக ஹண்டிங் நடந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டு செம்ம போர், உண்மையாலுமே செம்ம போரிங்காக இருந்தது. அந்த 2 மணிக்கு மேலே இந்த 2.25 கேண்டில் திடீர்னு ஒரு ஆட்டம் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த கடைசி 3 மணி கேண்டில் ஒரு ஆட்டம் கொடுத்தது. மார்க்கெட்டில் அங்கே பாதி பேர் ப்ராஃபிட்டில் இருந்தவங்கெல்லாம் லாஸில் போயிருப்பாங்க. இன்றைக்கி நானும் லாஸ், பெரிய லாஸ்லாம் இல்லை, 2,650 ரூபா லாஸ். இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் ஒரு 800 ரூபா மைனஸ் ஆட் பண்ணால் 3,500 ரூபா கிட்ட வந்துடும். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி லாஸுங்க. நான் ஏன் லாஸ் வந்ததுன்னா, இந்த இதுலலாம் நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். இந்த 2.25 மணி வரையும் நான் ப்ராஃபிட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அது நல்லாவே இறங்குச்சு. இது பாருங்கள், எது வரையும் இறங்கியிருக்கு. நான் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், என்னால் புக் பண்ணவே முடியல. நெட்வொர்க் இஷ்யூ ஜியோவில். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அந்த நேரத்தில். சரி, சிஸ்டத்தை ஒன்று ஏற்கனவே ஒய்ஃபை தான் இருக்குது வீட்டில், அதுவே வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. சரி, மொபைலில் போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே இந்த கேண்டில் வந்து சடார்னு மேலே போயிட்டான். இந்த கேண்டில் பாருங்களேன் எவ்வளோ பாயிண்ட்டு போயிருக்கான். 23,990லேருந்து 84 பாயிண்ட்டு போயிடுச்சுங்க. இதில் நான் வேறு அந்த சிம்மை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே நான் ப்ராஃபிட்டில் இருந்த இது எல்லாம் போய் லாஸுக்கே வந்துட்டேன். 2,680 ரூபா கிட்ட. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி லாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். வித்து ப்ரோக்கரேஜும் சேர்த்தா 3,500 ரூபா கிட்ட வந்துடும். இன்றைக்கி நான் தான், இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் நல்லபடியாக ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன், 4,800 ரூபா கிட்ட. இந்த கடைசி நேரத்தில் நெட்வொர்க் இஷ்யூவால் ஏன் மொபைல் தான் இஷ்யூவானா, முக்கால்வாசி இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் ஜியோ திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதில் போயிடுச்சு. இன்றைக்கி ப்ராஃபிட் எல்லாம் அதில் லாஸாக போயிடுச்சு. சரி, ப்ராஃபிட் லாஸ்ன்றது சகஜம் தானே மார்க்கெட்டில். நானாக விடலை, டெக்னிக்கல் கிளிச்சால் மாட்டிக்கிச்சு இன்றைக்கி லாஸ். இதுதான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். சில பேர் வந்து கண்டிப்பாக எஸ்எல் அந்த ஹண்டிங் ப்ராசஸில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. 2 பக்கமும் கால் சைட்லேயும் ஹண்டிங் ட்ராப்பு, புல் சைட்லேயும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகி எல்லாரையும் இன்றைக்கி முடிச்சு கட்டாங்க.
ஏன்னா இந்த கடைசி நேரம் இந்த கடைசி நேரம் இந்த ட்ரேடிங் எல்லாம் பிக் பிளேயர்ஸ் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா புதுசாக பையிங் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் திடீர்னு அவ்வளோ பெரிய வெலாட்டிலிட்டி மார்க்கெட்டில். யார் பண்ணுவா? இன்ஸ்டியூஷன் பையிங் தான் பண்ணும். எஃப்ஐஎஸ் பண்ணணும், இல்லை டிஐஎஸ் பண்ணணும். ஒன்று பை பண்ணியிருக்கணும், இல்லை எக்ஸிட் பண்ணியிருக்கணும். 2 நாள் லீவு, மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கும். அதனால் ஃபுல்லாக இந்த இதில் வந்து செல் பண்ணாங்க. மார்க்கெட்டில் திடீர்னு இந்த இடத்துலேருந்து டிஐஎஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் செல் பண்ணாங்களா, டிஐஎஸ் செல் பண்ணாங்களானே எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணால் கண்டினியூஸாக இறக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி இவ்வளோ தொலைவு இறங்கிட்டு மறுபடியும் ஏறி இருக்குது. இன்றைக்கி ரிப்போர்ட் நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு டபுள் மைண்டாகவே இருக்குது. ஒருவேளை எஃப்ஐஎஸ் பை பண்ணி டிஏ செல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைக்கி டெக்னிக்கல் பிரேக் அவுட்டுங்க. அந்த 24,000 ஸ்ட்ராங்காக உடச்சி மேலே நிற்க வச்சுட்டாங்க இன்றைக்கி. ஸோ இது டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் இனிமேல் மொமெண்டம் பையிங் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்குள்ளே இந்த யூஎஸ், ஈரான், அமெரிக்கா பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு தெரில. இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி ஒரு 2-3 வரியில் சொன்னோம்னா, காலையில் ட்ராப்பு, மத்தியானம் ஒரே கன்ஃபியூஷன், ரொம்ப கடுப்பான கிரைண்டிங், ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தான். லாஸ்ட் ஹவரில் எல்லாரையும் கில் பண்ணிட்டான். எஸ்எல் ஹண்டிங்கில் எல்லாரையும் சாவச்சிட்டான். இன்றைக்கி மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட்டே இது தான். காலையில் ட்ராப்பு, மதியானம் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணால், கடைசி நேரத்தில் எல்லாரையும் சாவடிச்சிட்டான் எஸ்எல் அன் பண்ணி. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நிஃப்டி 50ல் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது. கேப் அப்லேருந்து மார்க்கெட் நல்லாவே அப் ட்ரெண்ட் மூவ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் இங்கே ஒரு இடம் வந்தது 11:15. அதுக்கப்புறம் இந்த 2 மணிக்கு வந்தது தான், 2:15 வந்தது தான். 2லேருந்து 2:15. நீ என்ன ஸ்ட்ராங்காக இறங்குதுன்னு இவன் இந்த பக்கம், நான் ஸ்ட்ராங்காக ஏறி காட்டுறேன்னு இந்த பக்கம் ஏறிட்டான். இன்றைக்கி எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே ப்ராஃபிட்டு, நான் மட்டும் லாஸு. எப்படி இருக்குது பாருங்கள் கதை. அதே மாதிரி இது நிஃப்டி 50ல் நடந்தது. சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரு கால் கொடுத்தேன். அதுவும் புல் சைடில், அதாவது கால் சைடில் தான் கொடுத்தேன். இந்த கால் தாங்க கொடுத்தேன். அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா, நான் எப்போவுமே அந்த மாதிரி வர்றதை ட்ரீட் பண்ணுவேன், பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்தது, கன்சிடர் பண்ண, நல்லா மேலே போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சென்செக்ஸில் கொடுக்கல. இன்றைக்கி சென்செக்ஸில் இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50ல் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி த்ரூ அவுட்டாக எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 276 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 1092, சென்செக்ஸ் 918, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1372, இந்தியா விக்ஸு 19 கிட்ட பார்த்தோன்னு நினைக்கிறேன் நேற்று. இன்றைக்கி 18.85, ஃபின் நிஃப்டி 528, மிட் கேப் நிஃப்டி 200 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 1274 பாயிண்ட்டு. ஸோ த்ரூ அவுட்டாக எல்லா இண்டெக்ஸும் நல்ல பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இது அந்த ப்ராட் பேஸ்ட் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேலி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை வந்து நாளைக்கு பாகிஸ்தானில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட பேச்சுவார்த்தையோட முடிஞ்சதுக்கப்புறம் தான் திங்கட்கிழமை கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்குள்ளே இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு ட்ரேடிங் நடந்து முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு கரெக்டான பிக்சர் நமக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்றைக்கி நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருந்தது. டிசிஎஸ் ரிசல்ட் அந்தளவுக்கு ஒன்றும் வேல்யூடாக இல்லைன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் அது பெரிய லெவலில் தான் இறங்கியிருந்தது காலையில் டிசிஎஸ்ஸு. அதாவது ஐடி ஃபுல்லாகவே இறங்கி தான் இருந்தான். நம்ம இந்த ஈக்விட்டியை பற்றி அதிகமாக பார்க்குறது இல்லை இந்த இதுவில். இருந்தாலும் இன்றைக்கி டிசிஎஸ் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஐடி ஃபீல்டே கொஞ்சம் நல்லா தான் ஏறி இந்த மாதிரி இருந்தது. ஆமாம், டிசிஎஸ் இறங்கி தான் இருக்கான், 2.5% இறங்கியிருக்கு. ஸோ அது அப்போது வந்து அந்த Q4 ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இறங்கியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம நாளைக்கு போடலாம். சில ஸ்டாக்ஸு கேட்டிருக்காங்க, நம்ம நாளைக்கு அதை அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.